Hello all, welcome to J-Talks. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஜுகேஷன் லோன். ஒரு சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிக்க வைக்க அமௌண்ட் இல்லாமல் அந்த பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் அவங்களோட ஸ்டடீஸை நிப்பாட்டிடுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் மார்க் எடுத்து மெரிட்டில் கிடச்சி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனாலே நிறைய பேரால் படிக்க முடிய மாட்டேங்குது. கிராஜுவேஷன் முடிக்க முடியாமல், போஸ்டர் கிராஜுவேஷன் முடிக்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த எஜுகேஷன் லோன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உடச்சி எல்லாருமே படிக்கணும், எல்லாருமே கிராஜுவேஷன் முடிக்கணும், எல்லாருமே போஸ்டர் கிராஜுவேஷன் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டில் தான் எஜுகேஷன் லோன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எல்லாருமே இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எஜுகேஷன் லோன் எப்படி தராங்க அப்படின்னா கிராஜுவேஷன் அண்ட் அபோவ் தர்றாங்க. நீங்கள் 4 lakh எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் மட்டும் போதும், அதை நீங்கள் ஃபில் பண்ணால் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 4 lakh அபோவ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டியோட சிக்னேச்சர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் 7 lakh மேலே வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்சனல் லோன் எடுத்து படிச்சுக்கலாம், ஒரு கோல்டு லோன் எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எஜுகேஷன் லோனில் எவ்வளோ பெரிய போனஸ் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏன் அப்படின்னா எஜுகேஷன் லோன் நம்ம எடுக்கும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாகும். அதாவது 10 to 11% இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக பேங்கை பொறுத்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் லோனில் என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா நீங்கள் எஜுகேஷன் லோன் வாங்கி படித்து முடிச்சதுக்கப்புறம் 6 months to 1 year கிட்ட உங்களுக்கு ரீபேமெண்ட்டுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ஒரு வேலை கிடைச்சி அதுக்கடுத்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி அந்த கான்செப்டில் இந்த டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நம்ம யாருக்கு பேர்டனாக இருக்குமோ இல்லை யாருக்கிட்டே அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் நிற்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த எஜுகேஷன் லோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கே டைமிங் கொடுத்து நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி உங்கள் ஸ்டடீஸ்க்கு நீங்களே பே பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் மற்ற லோன்ஸில் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் எஜுகேஷன் லோன் ப்ரிஃபர் பண்ணுறோம், இப்போ எப்படி எஜுகேஷன் லோன் நம்ம அப்ளை பண்ணி எடுக்கலாம், அது எந்த மாதிரியான எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ ஒருவேளை நீங்கள் எஜுகேஷன் லோன் ரீபேமெண்ட் பண்ணல அப்படின்னா அதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். லீகல் ப்ராப்ளம். இப்போ உங்களுக்கு யாராவது சைன் பண்ணி லோன் வாங்கி கொடுத்துருக்காங்க, இல்லை அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு உங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராப்ளம் உங்களுக்கு கிடையாது, இப்படி ஹெல்ப் பண்ண உங்களுக்கு தான் அந்த ப்ராப்ளம். அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு தான் அந்த ரீபேமெண்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எஜுகேஷன் லோனுக்கு ரீபேமெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் கட்ட வேணாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சிவில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் சிவில் ஸ்கோர் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல உங்கள் சிவில் ஸ்கோர் அஃபெக்டில் இருக்கும். அப்போ உங்களுக்கு லோன் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால கண்டிப்பாக ரீபேமெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போது கவர்மெண்ட் வித்யாலட்சுமி போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எந்தெந்த பேங்க்ஸ்லேருந்து எந்தெந்த லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எவ்வளோ லோன்ஸ் கிடைக்கும், நீங்கள் எந்த இதில் எலிஜிபிள் ஆகலாம் அப்படின்னு அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து எஜுகேஷன் லோன் மட்டும் இல்லாமல் பர்சனல் லோன், கோல்டு லோன், இந்த மாதிரி எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் கிராஜுவேஷன் அண்ட் போஸ்டர் கிராஜுவேஷன் கண்டிப்பாக முடிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல். லெட் வி ஆல் see in next video. Bye bye.